ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளுக்காக, பரிசுத்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அப்பா, துதியெல்லாம் உங்களுக்கு செலுத்தியிருக்கோம் ஆண்டவரே. நீங்கள் நல்ல வேறு நாங்கள் அறிக்கை செஞ்சுருக்கோம் ஐயா. அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்த நன்மைகளையும் புண்ணியங்களையும் பரிகாரத்தையும் தேவனுடைய அன்பையும் நாங்கள் அறிஞ்சா விவரித்து நான் பாடியிருக்க மாட்டவரே. நீ நல்லவர் 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 அப்பா. உண்மை போல நேசிக்க யாரும் உண்டாண்டவரே தகப்பனே. இரக்கமும் உறக்கமுள்ள தேவன் எங்கே தானப்பா. மனதிருக்க முடியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே. இந்த காலை வேலை நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களா ஆண்டவரே, சமூகத்தை தாழ்த்துக்கிற மாண்டவரே அப்பா. அவங்க வார்த்தை கேட்க முடியும் வந்திருக்க மாண்டவரே அப்பா. துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது என் தலைப்பின் கீழாக பேசப்போகிற இந்த தேவச்செய்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அடியை மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. என் வாயில வார்த்தையை போடும், என்னோடும் என் ஜனங்களோடும் பேசுவீராக. இந்த யூடியூப் வழியாக தேவச்செய்தி கேட்குற சகோதரர்கிட்ட பேசுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளோடு பேசுவீராகப்பா. அனைவருக்கு இந்த தேவச்செய்தி ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. என் கருத்தில் கொடுக்கிறோம், வழிநடத்தும். இயேசு நாமத்தில் வருகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நம்ம போன வாரத்திலிருந்து நம்ம துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது இந்த தேவச்சனம் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு துக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாடுகள் வழியாக போயிட்டு இருக்காங்க. போராட்டம் மக்கள் தான் இன்னைக்கு நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நெருக்கமும் பாடுகளும் உபத்திரமும் வேதனை. இதுல இருந்து எப்படி கிறிஸ்துவ ஜனங்கள், நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி வெளியே வரணும்? இயேசு அதில் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன். அதான் நீங்களும் உங்கள் சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு உங்களுக்குள்ள அந்த திறமையை வச்சிருக்கேன், நான் இந்த பொட்டன்ஷியல் உள்ள வச்சிருக்கேன் உனக்குள்ள. நான் நீ தேவனுக்குள் இருக்கிறபடியால், தேவ சாயல்படி உண்டாக்கப்பட்டபடியால், அவர் மகிமை உனக்குள் இருக்கிறபடியால் உன்னால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு வார்த்தையை கொண்டு உலகத்தை ஜெயித்தார் அவர். அப்போ நீங்களும் கிறிஸ்துவர்கள் விசுவாசம் போதாது, விசுவாசமுள்ள வார்த்தைகளை நீ அதிக செய்து உன் சூழ்நிலையை நீ ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகள் சொல்லலை, எல்லாரும் சபைக்கான விசுவாசிங்க தான். வார்த்தை எப்படி நீ விசுவாசித்து பேசுறியோ அப்போதான் விசுவாசி. அதுதான் நான் சொன்னேன், விசுவாசிகள் சொன்னார், விசுவாசி சொல்லலை, விசுவாசிகள். ஆமென். அப்போ ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தை எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 பகுதியில் மனுஷன் வாழ்கிறான். ஆவி ஆத்மா சரீரம். இது உள்ளான மனுஷன் உள்ள இருக்கான், அவன் யாரும் பார்த்துக்கிடாம ஆவியா இருக்கான் மனுஷன் உள்ள. அந்த ஆவிக்கு தான் நரம்பு, எலும்புகள், ரத்தம், சதை இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஆவியான மனுஷனா அவனை உள்ளேருந்து உங்களை பார்க்குறான். கண்ணாடியன் என் கண் வழியாக உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் கண் வழியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கரெக்டா? அப்போ இந்த ஆவியான மனுஷனுக்கு என்ன வேணும்? நீ சாப்பிட்ற இட்லி, புரோட்டா, தோசை, பொங்கல் இதை வேணுமா அவனுக்கு? ஆவிக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு மாம்சத்தில் தேவைப்படும் இதெல்லாம். இன்னும் அப்போ நீ உயிர் வாழ முடியும் பூமியில். ஆனால் இந்த மாம்சம் பார்த்தீங்கன்னா தேவன் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டபடியாக நம்ம என்ன அதிகம் விரும்பி சாப்பிட்றோம்? சாப்பாடு நிறையா சாப்பிடுவோம். நம்ம உருளைக்கிழங்கு, இந்த மண் வகைகள், கீரை நிறையா சாப்பிடுவோம். உடம்பு அதெல்லாம் எடுத்துக்குது. அதெல்லாம் ஏன் அதில் நம்ம அங்கேருந்து வந்ததால் அதெல்லாம் கேட்குது, உடம்பு கேட்குது. உருளைக்கிழங்கு கேரட்டு, பீன்ஸு, என்னென்ன மண்ணில் முளைக்குதோ அரிசி, அதெல்லாம் சாப்பிட நமக்கு நல்ல பிராண்டாக இருக்குது நமக்கு. கரெக்டுங்களா? அப்போ உள்ளான மனுஷன் என்ன வேணுமா? தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அப்போ நம்மளும் ஆவியாக இருக்கும். தேவனுக்கு எப்படி வார்த்தை தேவைப்பட்டதோ நமக்கு வார்த்தை தேவைப்படுது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு
எப்படிப்பட்ட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட பங்களா பேலஸான வீடுகளோ தேவைப்படுறது ஒரே கீ தான். கரெக்டுங்களா? ஒரு சின்ன கீ தான் எப்படிப்பட்ட பங்களா கூட, எப்படிப்பட்ட வீடு கூட கதவை ஓப்பன் பண்ணும். கரெக்டுங்களா? பெரிய வீடுங்க, பெரிய புட்டுங்க, பெரிய சாவி 10 பேர் தூக்கிட்டு வராங்க சாவியை. ஒரு வீடு திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீயே தந்து ஒரு கையிலேயே அது. சரிங்களா? இப்போலாம் ஆட்டோமேட்டிக்கு பட்டன் முன்னா போதும், டோர் ஓப்பன் ஆகிடுது. ஒரு பட்டன் தான் கதவு, எப்படிப்பட்ட கதவு லாக் ஓப்பன் ஆகிடுது. பட்டன் முன்னா கதவு மூடிடுது. டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு எல்லாம். நம்ம ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சாப்பிடும் போது அந்த வாஷ்ரூம் போய் கை வச்சா அதே கழுவி விட்டுடுது. கையை எடுத்து தண்ணி நின்று சாப்பிடுது தண்ணி. சென்சார் எல்லாமே டெக்னாலஜி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க பூமியில், நல்லது. அப்போ உங்கள் வார்த்தை கண்டுபிடிச்சிங்களா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க பூமியில். எப்படி வாழணும், எப்படியெல்லாம் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகும், எல்லாம் நல்லது. ஆனால் உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கான உள்ள, அவனுக்கு என்ன தேவைப்படுது கண்டுபிடிச்சிமா இது இருக்கு. நம்ம பைபிள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குங்க. கிறிஸ்துவ எல்லார் வீட்டும் பைபிள் கிடக்கும். 2 இருக்கும், 3 இருக்கும், 10 பேர் பைபிள் இருக்கும். பைபிள் வார்த்தையிலே படிச்சிருக்குமா? நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. ஆனால் என்ன சொல்ல வராரு, இன்னைக்கா காது கேட்டுருக்குமா? இல்லையே. சபைக்கு போகிறோம் வரோம், பைபிள் வீட்டில் வச்சிடுறோம், அவ்வளோதான். இந்த பைபிள் எழுதிய சில பேர் ரத்தம் செஞ்சுருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க. ஊரை விட்டு ஊர் வந்து ஊழியம் செஞ்சு எப்படியெல்லாம் மொழி பெயர்த்து எல்லா லாங்குவேஜ் பைபிள் இருக்குது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு கையில் கொடுத்தா இது தொடர்றதே கிடையாது. படிக்க தெரியாதுங்க, சபைக்கு வார்த்தை கேட்கறது கிடையாது. படிக்க தெரியாது, ஓகே. சபையில் போத சொல்லும் போது வார்த்தை கேட்கறது கிடையாது, காதை முடிக்கிறது. அப்போ இந்த மாதிரி இந்த வாழ்க்கை எப்படி உருப்படும்? அப்புறம் பேய் போராட்டம், மந்திரம் வச்சுட்டான், வியாதி, வறுமை, கவலை எல்லாமே பிடிக்குது வந்து. மகனே இந்த வார்த்தைகளை கவனி, வசனத்துக்கு செவியை சாய். சபைக்கு என்ன பண்ணும்? சபைக்கு வந்தா வசனத்தை உத்து கேட்கணும், செவியை எனக்கு கூடன்றாரு. ஆமென். எடுத்துக்கொள்ள 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கீவேர்டு அங்கே தான். துக்கத்தை எப்படி சந்தோஷம் மாற்றுவது, கீவேர்டு அங்கே தான் இருக்கு. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் பீட்டர் அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. 1 பேதுரு 5:7. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதுதான், அவர் உங்கள் விசாரிக்கிறவர்களபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். போன சொன்னேன், பார்த்த கவலை போடல, கவலைகள் எல்லாம். மனுஷனுக்கு நிறைய கவலைகள் வரும், இருக்கு, இனிமேலும் வரும். அதுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார். அவர் சொன்னாரு, உன் கவலையான நேரத்தில், உன் துக்கமான நேரத்தில் நான் என்ன செய்வது என்று நீ திகையாதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு, துக்கமடையாதபடிக்கு உனக்கு தெரியணும், என்னை விசாரிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆதாரம் வேதம் சொல்லுகிறது, அவர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் மேல் பாரத்தை வைத்து, அவர் உன்னை விசாரிக்கிற தேவன் என்று சொல்றாரு. ஏற்ற நேரத்தில் உனக்கும் சகாயம் உண்டு, உனக்கும் இரக்கம் உண்டு. அல்லேலூயா. மனுஷன் அநேக டைமில் நம்ம ஒரு பண உதவியாக இருக்கட்டும், ஏதாவது தேவைகளாக இருக்கட்டும், என்கிட்ட உதவி பண்ணிக்கும் போது அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அந்த இருதயம் இல்லை அப்பளமாக உடஞ்சி போயிடும், அப்பளம் மாதிரி உடஞ்சிடும். நான் சொல்கிறாரு, நீ அங்கங்கே அழிஞ்சு சுத்த தேவையில்லப்பா, தெரிய தேவையில்லை, நீ என்கிட்ட வா, என்கிட்ட எல்லாமே இருக்கு என்கிட்ட. அல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் என்ன தேவை, 1000 வருஷத்துக்கு உண்மையான தேவை எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வா, உன் பிரச்சனை அங்கங்கே ஓடாத. உனக்கு பணம் வேணுமா, நான் தருவேன். சுகம் வேணுமா, நான் தருவேன். ஐஸ்வர்யம் வேணுமா, நான் தருவேன். பலன் வேணுமா, நான் தருவேன். திறமை வேணுமா, நான் தருவேன். ஞானம் எல்லாம் எனக்கு அடங்கி இருக்குன்றாரு. சகல பொக்கிஷம் எனக்குள் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. அப்போ அவர் பேர் பாரத்தை வச்சுன்னு, நீங்க பாரத்தை சுமக்க முடியுமா? சுமக்க முடியுமா பாரத்தை? நீங்கள் பிரச்சனையே நீங்கள் தூத்து பார்த்து இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆகிடும், டிப்ரெஷன் ஆகிடும் உங்களுக்கு.
நீங்கள் உங்கள் மகனையே வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், குடிக்கிறான்னு அது ஒரு பாரமாயிடும் உங்களுக்கு. அது உன் பணம் இல்லைன்னா நீ பணம் இல்லை அதே விட்டு பார்த்துன்னா அது எல்லாமே உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு போயிடும். அது ஒன்று அதை கொண்டுட்டு போயிட்டு கொண்டு போக தேவையில்ல, அது பிரச்சனை உங்களுக்கு உள்ளே கொண்டுட்டு போயிடும். அப்படியே டீப்பாக உள்ளே போயிடுவீங்க ஆழத்தில், வெளியே வர முடியாது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை அது முன்னே சிறப்பிடிக்குது, அது முன்னே சிறப்பிடிக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, என் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிறைப்படுத்த முடியும்னு வசனம் முன்னுக்கு சொல்லுது. அல்லேலூயா. அப்போது உடம்போட வலி வரும்போது, ஏதோ ஒரு பேக் பெயின் வருது வச்சுக்கோங்களேன், பல்லு வலி வருது, தலைவலி, மனுஷங்க ஏதோ வியாதிங்க வருது, எப்படி வலிக்கும் அது? இப்படியெல்லாம் அது நம்மளை ப்ரெஷர் பண்ணுது. அது வலி உள்ளே இருக்கும், வலி வெளியே நல்லா தான் இருக்கும். உள்ளே வலிக்கும்போது அது வலி எப்படி உட்கார முடியுமா? முழிச்சு கூட முதுகு பூச்சி வச்சுக்கோங்களேன், மூச்சு விட முடியாது சரியா. இழுத்து விட்டால் நல்லா இருக்குமே, ஃபீலிங்காக இருக்கும். அப்போ வலி எப்படி குத்துது உள்ள, வலி மைண்ட் சொல்லுது உள்ளே வலிக்குது உனக்கு, உள்ள மூச்சு விட முடியல, இது ப்ராப்ளம்னு அநேக எண்ணங்க மைண்டில். உண்மை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தழும்புகளால் நான் குணமானேன் என்று. அல்லேலூயா. தழும்புகளால் நான் குணமானேன், கர்த்தர் சகலவித வியாதிகளும் என்னை விட்டு விலக்குவார் என்று. அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். இப்படியெல்லாம் இந்த வேதத்தில் வார்த்தை ஒரு பிக்சர் கொடுக்குது, எனக்காக ஒரு பிக்சர் கொடுக்குது. வேதம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நிறைந்த புத்தகம். சொல்லுங்க. ஆமாம், புத்தகம். இப்போ சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஆத்திச்சூடி, அம்மா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும். அங்கே ஏ ஃபார் ஆப்பிள் ஒரு பிக்சர் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ உள்ளே போகும் உனக்கு. அப்பா ஏன்னா ஆப்பிள் மைண்டில் வந்துடும் உனக்கு. கரெக்டுங்களா? இல்லை பசங்க நல்லா பதிவு அப்படி தான். அதே போல் நீ படிக்கும்போது முன்னே குறித்து நீ பார்க்கணும், வியாதி எனக்கு குறித்து எப்படி ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தை தன் கனையை தந்து இலைதுலா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வெயிலோ மழையோ உலகத்துக்கே பஞ்சம் வந்தாலும், எங்கே ட்ரையாக இருந்தாலும் உன் பங்கு பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஏன்னா நீ வேதத்தை நீ தியானிக்கிற, அது போல் நீங்கள் இருப்பீங்களா வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம் இது. ஒரு சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சென்னையில். அதனால் பணம் ஏதோ வயிற்று வலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க ஸ்கேன் எடுங்க, டெஸ்ட் எடுங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே, அப்போ ரிப்போர்ட் வந்த பிறகு பார்த்தா அந்த அம்மாவுக்கு ரிப்போர்ட்லாம் காமிச்சதுன்னா அவங்களுக்கு வயிற்றில் கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்டு காமிச்சிருக்கு. அவ்வளோதான். அந்த அம்மா டாக்டரு பார்த்து படித்த உடனே உள்ளே நல்லா போயிடுச்சு. அந்த அம்மா ரிப்போர்ட் வாங்க, டாக்டர் பார்க்க. இல்லைம்மா, ரிப்போர்ட் வந்து கேன்சர் கட்டி இருக்குது, அறிகுறி தெரியுதுமான்ட்டு. அவள் தான் அதை கேட்டு அந்த துர்ச்செய்தி உள்ளே போவோம் எண்ணங்களுக்குள்ள. அவள் தான் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அவங்க தான் ஹாஸ்பிட்டல் வெளியே வராங்க. அம்மா குடிமா, ஐயோ இருக்க முடியல, பயமாக இருக்குது, ஆடுது. ஏன் நல்லா தான் இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை டிப்ரெஷனில் போயிட்டாங்க, அழுகுறாங்க. ஐயோ அவ்வளோதான், செத்து போயிட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான், என் பசங்க கல்யாணம் பண்ணுவோம், அப்படியே போயிட்டாங்க. உள்ள வீடோடு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, செத்து பெட்டியில் வச்சாச்சு நினச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரே அழுது எல்லார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி, அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதுக்கு கவலைப்படுறீங்க, வேற ஒரு டாக்டரை ஒரு கவுன்சிலிங் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் சொல்லு. அது மாதிரி ரிப்போர்ட் எடுத்து சொல்லிட்டு போய் பார்த்துக்கிறாங்க. இல்லைம்மா, இது உங்கள் பேர் என்ன கேட்டதுக்கு இதை மாறியே சொல்லியிருக்காங்க. அதோ இல்லை ரிப்போர்ட்டு மாறி வந்திருக்குமா, உன் பேர் இந்த ரிப்போர்ட் உந்து கிடையாது, ரிப்போர்ட்டு மாற்றி கொடுத்துட்டுருக்குறாங்க பேர். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அப்பா அப்பயே தெரியுமே, எனக்கு கேன்சர் இதெல்லாம் கிடையாதுங்க, நல்லா தான் இருக்கேன், நான் சுகமாக தான் இருக்கேன், ஆரோக்கியமாக தான் இருக்கேன், நான் பரவ சிரிச்சினே வராங்க. அதே மாதிரி செத்துப்போன வீட்டுக்கு போனீங்கன்னா, கிறிஸ்துவ வீடுகளுக்கு வசனம் சொல்லுது, நீ கண்ணு மூடினா எங்கே இருப்ப, நீ பரலோகத்தில் இருப்ப. கரெக்டுங்களா? கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டு நீ.
பரிசுத்தவான்கள் மரணம் அது பார்வைக்கு அருமையாக இருக்கான். நீதிமான்கள் மரணம் அப்போ நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா உணர்ச்சிப்பட்டு ரோடெல்லாம் அழுது புரண்டு தலையெல்லாம் பிச்சுக்கின்னு அப்படியே உலக ஜனங்கள் போல மாறல் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க ஓடும். ஏன் ஒரு எமோஷன் டெம்பரேஷன் அவங்களுக்கு உணர்ச்சிகள். ஏன் அவங்க எங்கே போகிறாங்க? பர்வத அனுசந்து போகிறாங்க. எல்லாருக்கும் மரணம் இருக்குது. நீ என்ன பண்ண? உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாமல் உலக ஜனம் அழுது மோன நினச்சி இன்னும் கஷ்டப்படுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஏன் அதெல்லாம் என்ன? அதெல்லாம் மாமிசை சிந்தை. அதெல்லாம் மாமிசை சிந்தை என்ன கொடுக்குது? மரணம் கொடுக்குதான். ஜீவனு ஆவின் சிந்தையோ உனக்கு ஜீவனும் சமாதானமும் கொடுக்கும் உனக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா அவங்கள நம்பிக்கையில் வாழ்க்கையில் அவங்களுக்கு இயேசுநாதர் நம்ம இருக்காரு, நம்ம விசாரிக்கிறாரு, நம்ம அழுவக்கூடாது, கவலைப்படக்கூடாது, இந்த வியாதியை அழிக்க முடியாது. கரெக்டுங்களா? பவுல் சொல்றாரு, காணாத நோக்கி பார்க்கிற உனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று. ஆமே. நான் கண்ணை பார்க்கல, கண்ணு வியாதியை பார்க்குறேன், பறவை பார்க்குறேன், தோல்வியை பார்க்குறேன், குடும்பத்தை சமாதான சூழ்நிலையை பார்க்குறேன், பிள்ளைங்க சரியில் பார்க்குறேன், குடும்ப பிரச்சனையை பார்க்குறேன். ஆனால் பவுல் சொல்றாரு, நீ இதை பார்க்காத, காணாத நோக்கி பார்க்குற. கண் எதுவுமே இல்லை, ஆனால் என்ன பார்க்குறேன்? காணாத நோக்கி ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறேன் நான். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று. அல்லேலூயா. இந்த வியாதியை அழிக்க முடியாது. கண்டிப்பாக சுகமாக வசனம் சொல்லுகிறது, நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் பலவான், ஐ எம் ஸ்ட்ராங் மேன். அல்லேலூயா. எப்படி வேணா பேசலாம். உங்களை சிந்தனையை பொறுத்து தான் போனால் சொன்னவங்களை உங்கள் சிந்தனையை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையும். கரெக்டுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 5-6 நான் படிக்கிறேன். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கார் ரோமர் சபைக்கு. 2 விதமான காரியங்கள் இருக்குங்க பூமியில். ஒன்று, மாமிசமாக யோசிக்கலாம். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட, நீ ஞானஸ்தானம் எடுத்தா கூட, நீ அந்நிய பாஷை பேசினா கூட, நீ சபைக்கு நீ தசமாக கொடுத்தா கூட, நீ பர்ஃபெக்டாக இருந்தால் கூட, நீ மாமிசப்படி நீ நடக்கலாம். அதை சிந்தி பாருங்க. அதுதான் மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசப்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர் சிந்திக்கிறார்கள். அப்போ சிந்திக்கிறார்கள்னு 2 டைம் வசனத்தில் வருது. ரொம்ப முக்கியம், அதை கவனிக்கணும். அங்கெல்லாம் அப்போ நீ எப்படி வாழ போகிறேன்? ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை பலமாக கிரியேட் செய்யுங்கப்பா, எப்படியாவது என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எல்லாம் சேர்ந்து முடிச்சுட்டேன். நான் எல்லாத்தையும் நீ தான் மாற்றிக்கணும். ஆண்டவரா அவனுக்குள்ளே பூந்து மாற்ற மாட்டார். வசனம் கொடுத்துருக்கிறாரு. நீ வசனத்தை தள்ளிட்டு இதோடு புலம்பி அழுதுந்தனா நீ வார்த்தையை நீ நிராகரிக்கிறீங்க, உதாசனப்படுத்துகிற வார்த்தையை. இந்த வார்த்தை, இந்த வசனம் பார்த்து கிறிஸ்துவர்களுக்கு இது பிரின்சிபல். இது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன எழுதப்பட்டிருக்கு, என்ன சொல்ல வராங்க, அது கருத்தை கவனிக்கணும். நம்ம அது கவனிக்காம ஒரு அழுது புரண்டு ஜெபம் பண்ணனா பதில் எப்படி வரும் உனக்கு? புரியுதுங்களா? அதே ஒரு சொல்லியிருந்தேன், மாமசமாக யோசிக்கலாம், ஆவின்படி யோசிக்கலாம். நீ மாமசமாக யோசிக்கிறது ரொம்ப ஈஸி. பார்க்க பேச போகிற ஐம்பது உணர்வுகளால் கண்ணில் பார்த்து காதில் கேட்டு உன் சரீரத்தில் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு பேசுவேன். அது வந்து மாமச உணர்ச்சிகள் பேசுங்க, அப்படி பேச ஈஸி அது. ஆனால் இல்லாதவர்களை இருக்கிற போல பேசணும் நீ, அது ரொம்ப கஷ்டம். அதுதான் விசுவாசம். நாட்டின் ஈஸி, அது ரொம்ப கஷ்டங்க. அது விசுவாசிக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அது கண்ணு மூடாது டக்குன்னு ஆடுறாங்க, அது கிடையாது. காணப்படாதவனை விசுவாசிக்கணும், ரொம்ப டஃப் அது. ஆனால் விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தராரு. அல்லேலூயா. அது யார் விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். அது தேவனுடைய விசுவாசம். அது ஆமென்.
அதுக்கு தான் வேதத்தை பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்கோம். நம்ம விசுவாசி தகப்பன் யாருங்க? ஆபிரகாம். இல்லைங்க நான் விசுவாசிங்க இன்னும் சொல்லலை. விசுவாசத்தை யார் காமிக்குது? வேதம் விசுவாசனாவே ஆபிரகாம் தான். அங்கே நம்ம ஒரு முன்மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் காமிக்கிறாரு. அதை பார்த்து ரோமர் 4:18 படிச்சுட்டு போவாங்க, தப்பு கிடையாது, படிங்க. 4:18 ரோமர். அது முன்னாடி வசனம் தான், 8க்கு முன்னாடி 4. போதும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னார் அவனுக்கு, ஆபிரகாமுக்கு. உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகச் செய்வேன். உன் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், பூமியை நிரப்புவாங்க, அரசாழ்வார்கள் சொன்னார். அவன் கேட்டது ஒரு குழந்தை, இவர் கேட்டதோ நட்சத்திரத்தை காமிக்கிறாரு, மன்னப்பாறன்றாரு. எப்படி இருக்கு அவனுக்கு? வயசு 100, வயசு 100. சாராக்கு 90. நம்புற மாதிரி இருக்கா? தோல் சுருங்கி போயிட்டு இருக்கும், கண்டிப்பாக பலனா போயிட்டு இருக்கும், பலனே இருக்காது அவங்களுக்கு. பாருங்க, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு சூழ்நிலை இல்லையா? ஏது இல்லாத சூழ்நிலை இல்லை. ஒரு டாட்டு கூட, ஒரு புள்ளி கூட சூழ்நிலை தெரியல. ஆனால் என்ன பண்ணான் அவன்? அதை பார்க்காம தன் சரீரத்தை பார்க்கல, சாரலோட கர்ப்பம் செத்து போனதை பார்க்கல. நம்ம சில கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு 100 வயசு கல்யாணம் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் பிறந்திருக்கலாம் எங்கேயாவது, நம்ம தெரியல, மேபி இருக்கலாம் எங்கேயாவது உலகத்தில். ஆனால் இங்கே ஆண்டு என்ன சொல்றாருன்னா, கர்ப்பம் செத்து போச்சா? ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அங்கே ஸ்திரீகள் வழிபாடு நின்று போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. செத்து போன உயிர் பெறாது, அதுதான் உண்மை. ஆனால் அவங்க செத்து போ கர்ப்பத்தையும் பார்க்கல, இது சரியாக செத்து போனதையும் பார்க்கலையா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. படிங்க, அடுத்து படிங்க. என்ன கோடு போட்டுக்கோங்க, யோசிக்காம இருந்தானா. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உனக்கு என்ன சொல்றாரு? நீங்க வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம், வியாதி இருக்கலாம், உன் பிள்ளைங்க சரியில்லாமல் இருக்கலாம், உன் வேலை சரியில்லாமல் இருக்கலாம், உன் மனைவி பிரச்சனை பண்ணலாம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கலாம், ட்ரபிள் பண்ணலாம். நீ எதையும் அதை பார்க்காத, உன்னை அழைத்தது நான். ஆமே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே நான் உன்னை முன்குறித்து இருக்கிறேன், என் ஜீவபுஸ்தக பேரை எழுதி வச்சிருக்கேன். அல்லேலூயா. உனக்கு பேர் சொல்ல நான் அழைச்சிருக்கேன். நீ என்ன செய்யணும்னு அந்த ஆற்றில் பொட்டேஷனுக்குள்ளே வச்சிருக்கேன், நான் திறமையை உள்ளே வச்சிருக்கேன். உன் கருவை கண்கள் கண்டது, நான் பார்த்து பார்த்து நான் உன்னை பிரம்மைக்கு தக்கதா நீ உண்டாக்கப்பட்டபடியால் உன்னை குறித்து என் நினைவுகள் தீமைக்கல்ல, எல்லாமே சமாதான நினைவுகள் என்றார். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆனால் பாருங்க, நம்ம எவ்வளோ தேவச்செய்தி கேட்குறோம், எத்தனை வருஷம் சபையை போகிறோம், என்னைக்காவது நம்ம பாருங்க மாற்றி பேசியிருக்குமா? வசதி ஒத்து பார்த்துருக்குமா? கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்க மாட்டோம். அந்த டைமில் என்னென்ன நடக்குதோ அதுதான் பார்ப்போம் தவிர, அதுதான் பேசுவோம் தவிர, மாற்றி யோசிக்க மாட்டோம், மாற்றி பேசவும் மாட்டோம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கணும்? மாமசத்தான் நம்ம நடப்போம். நம்ம இது உண்மை. அதே சபைகளை பாருங்க, சொல்லவே மாட்டாங்க, நீ இதை கைட்டணும், செருப்பு போடக்கூடாது, நீ ட்ரெஸ் மாற்றணும், நீ வெள்ளை ட்ரெஸ் போடணும், முடி இப்படி கட் பண்ணிக்கணும், நீ ஆவிக்குரிய இப்படி தான் இருக்கணும், வேஷ்டி தான் கட்டணும், நீ கண்டு போடக்கூடாது, ஆவிக்குரிய தகப்பனாயிட்டே நீ. இப்படிலாம் மதங்கள் என்னென்ன சொல்லிக் கொடுக்குதோ அதெல்லாம் இதில் சொல்லிக் கொடுப்பாங்க தவிர, உன் எண்ணத்தை மாற்று, உன் யோசனையை மாற்று, உன் மாயை மாற்று, நீ இருக்கிறது பேசாத, இல்லாத இருக்கும் அடைக்கிற தேவன் சொன்னாரே, அப்படி பேச சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல.
அதுக்கு மேலே என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? பேய், மந்திரம், சூனியம், கர்த்தருக்கு பயம் இல்லை உனக்கு, இதெல்லாம் தேவையில்லாத கட்டுக்கதைகளெல்லாம் உனக்கு சொல்லி பயப்படுத்தி வச்சிருப்பாங்க சபையில் ஒன்று. ஆனால் அந்த விசுவாசி வாழ்க்கையோ ஜீரோவாக இருக்காங்க. ஒரு முன்னேற்றமும் இருக்காது, ஜீரோவாக இருக்காங்க. நம்ம தெரிந்த புத்தியுள்ளா இருக்கணும். பேர் சொல்ல தெரிந்த புத்தியுள்ளா இருங்கள். நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறாங்க, அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டு திரிகிறானா. எந்த முட்டாள் கிறிஸ்துவ ஏமாறுவான்? அங்கெல்லாம் போக மாட்டான். ஏன்னா எல்லாம் கையெழுதாக்குறாங்க. எங்கே வருவாங்க? எந்த முட்டாள் கிறிஸ்துவ, அறிவில்லாம் கிறிஸ்துவ எவன் இருக்கான், பழமைப்பு எவன் இருக்கான், மைண்டில் டிப்ரெஷன் எவன் இருக்கான், அவனை பிடிப்பான் வந்து. இதை தெரிந்த புத்தி இருந்தானா, ஒரு வசனம் தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட வரமாட்டாங்க. எனக்கு தெரியும் உனக்குள்ள வசனம் இருக்கு, உனக்குள்ள ஆவின் பட்டயம் இருக்கு, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு, நீ அறிஞ்சிருப்ப நீ. அல்லேலூயா. நீ அதுக்கு அதை விட்டுட்டு பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, ஆஹா சகோதரி மாட்டிக்கிட்டாங்கடா. பிசாசு சொல்லுவான், ஏய் எனக்கு ஆள் மாட்டிக்கிச்சு, எனக்கு நீ எங்கே போ, நான் எங்கே போகிறேன், நீ வந்த வேலையை முடிப்போம். இன்னைக்கு நம்ம உள்ள புரிஞ்சு பிரச்சனையாக காமிச்சு அவனு செய்ய மாட்டான், இருக்கிறதா காமிப்பான் உனக்கு. நீ எதை பார்த்து நிற்கிற, உன்னை உத்து பாருணுமா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு, புரியுதுங்களா? அப்போது நல்லதை சூஸ் பண்ணணும். ஆமென். நீங்கள் நல்ல சபைக்கு வந்துக்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் நீங்கள் தேவத்தை கொடுத்து வைக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் பாக்கியவான், கேட்குற காதம் காண்கிற கண்ணும் பாக்கியம் உள்ள, நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள். அல்லேலூயா. நல்லது தெரிஞ்சவங்க எங்கெங்கேயோ போகிறோங்க. நம்ம ஒரு புடவை எடுக்க கூட காட்பாடியிலேருந்து வேலூருக்கு போகிறாங்க, வேலூர்லேருந்து சென்ட்ரல் எங்கே போகிறாங்க, மன்னார்பேட்டை போகிறாங்க, டி நகர் போகிறாங்க, காஞ்சிபுரம் போகிறாங்க. எதுக்கு? துணி எடுக்கிறதுக்கு. ஆப்டால் ஒரு துணி, துணி ஊரில் உலகத்தில் எங்கேயுமே இல்லையான்னா அதே காசு தான், அதே துணி தான். ஒரு சேலை எடுக்க அவுத்து போகிறாங்க. நீங்கள் வேல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பார்த்துருக்கீங்களா? டப் 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 தட்டுவாங்க. எப்படி கேட்டால் என்ன நல்லா இருக்க பார்க்குறாங்க, தர்பூசணியை தண்ணி பார்ப்பாங்க. இது எதுவும் தெரியாது. கேட்டு பாரு, எது தட்டுறீங்கன்னு. அவர் தட்டினா ஆள் தட்டினாங்க, அவர் தான் ஆச்சு. ஒரு கடையில் தர்பூசணி வாங்க போனோம், அந்த பிரதர் நல்லா தட்டியிருந்தார், சுற்றி டப் 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 மேலே மோளை வச்சுருந்தார். என்ன அவனை எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்க. தடி பார்த்தீங்களா என்ன? இல்லை அந்த ஐயா தட்டினாருங்க, நான் தட்டி பார்த்தேன். பலாப்பழம் பாருங்கள், பார்த்து வாங்குவோம். இது எடுத்துவாங்க, வாயில் எடுத்து தேன் ஒழுகுங்க, பழம் இப்படியே சொலையாக தொங்க வாங்குவான். வீடு போய் பார்த்தா சப்புன்னு இருக்கும், அப்படியே 10 சொலை கூட இருக்காது. அதில் பழம் பழமாக இருக்கும். கரெக்டுங்களா? கடைக்கு போங்க, பனானா கொலை தொங்கும் அப்படி கடையில், பொட்டி கடையில். வர அமுக்கி பார்த்து நீ கை வச்சாலே எப்படி இருக்கும், கருப்பாயிடும். அங்கே வாழைப்பழம் 7 ரூபா. என்ன அடையாவே இருக்குது 7 ரூபா. ஆமாம், வர அமுக்கி போகலாம், காசு எங்கே வாங்குவாங்க, உங்கள்கிட்ட தான் வாங்குவான். அவன் என்ன சொல்லுவா, இல்லையா பழம் கருப்பாக பழம் வேணான்னுவான். அவன் யார்கிட்ட வாங்குவான், அவங்ககிட்ட தான் வாங்க முடியாமல். கரெக்டுங்களா? நிறைய கேம்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ நோட் பண்ணி பாருங்க, கடைக்கு பாருங்க, நல்லா பழம் கேட்க மாட்டான். இருங்கண்ணா, ஒரே மோளம் அது தட்டிட்டு நடுவில் கொடுங்கண்ணா. அவன் போயிட்டான். அப்படிதான் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கே அமுக்காங்க, கருப்பாக இருக்கும், கை எத்தி இருக்கும். வாரம் எப்படி வாங்குவான்? அவன் திட்டுவான், கையிடா வரமாட்டான், கடைக்கு வரமாட்டேன். என்ன பண்ணுவான், அமுக்கு அமுக்கு ரேட்டு எடுத்துவான். அவன் 3 ரூபா பழத்தை 5 ரூபாயிடும், 6 ரூபா 7 ரூபா. அப்போ நல்லது எடுக்கணும், அதுக்கெல்லாம் தெரியுது நமக்கு. காய்கறி கடைக்கு போகிறோம், எல்லாத்தையும் முருங்காய் வெண்டைக்காய் உடச்சி பார்க்குறோம், தக்காளி உருட்டி பார்க்குறோம், சொத்தம் இருக்கான்னு.
கத்திரிக்காய் பார்க்குறோம். நல்ல வார்த்தை கொடுக்க சபைக்கு போகணும் நம்ம. அல்லேலூயா. நல்ல வார்த்தை சபைக்கு போகணும். எங்கே போனால் நாங்கள் இருக்கு எல்லாத்தையும் இயேசு இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, சத்தியம் சொல்றியா? இயேசு இருக்கிற வார்த்தை விடுதலை ஆகாதுங்க. சபை இயேசு அது இருக்கிறாரு, அதால் நீ சுகமாக மாட்டேன். நீ விசுவாசித்து நீ என்னைக்கு அறிக்கை செய்றியோ அப்போதான் நீ சுகமாக. அல்லேலூயா. வேதம் சொல்றது மரணத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன்றாரு. உபாகம் 30ஆம் அதிகாரம், உபாகம் 30, 15, 16 சூஸ் பண்ண கற்றுக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் எதோ சூஸ் பண்ணுறாங்க மனுஷங்க. வாழ்க்கைக்கு மெயினே வார்த்தை தாங்க கிறிஸ்துவர்களுக்கு. அதை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சீமாட்டி போல இருப்பீங்க. 15, 16 இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்த்து படிப்போம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். 16 நீ பிழைத்து பெருகும்படிக்கு போதும். நீ பிழைத்து பெருகும்படிக்குனா நீ வாழ்ந்து பெருகும்படிக்கு, புரியுதுங்களா? மாற்றி போட்டிருக்கோம், மாற்றி படிக்க. நீ வாழ்ந்து பெருகும்படிக்குன்னா தெரிஞ்சுக்கணுமா? நன்மையும் தீமையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் இன்று உனக்கு உண்டாக நான் வைச்சிட்டேன்றார். அல்லேலூயா. 19 படிங்க. அதில் 19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, நீ வாழும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளு. பிழைக்கும்படிக்குனா வாழும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளு. ஆமென். நம்ம ஆளுங்க எடுக்க போய் கரெக்டாக ஆசீர்வாதம் எடுக்க மாட்டாங்க, தீமையை டிக் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கத்தர் கடுகமும் கொண்டார் வேணா டிப்போடு வச்சுருப்பாங்க, மார்க் பண்ணி. கத்தர் அடிப்பார் டிப்போடு வச்சுருப்பாங்க. கத்தர் உக்கிரமாக இருக்கிறாரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க மார்க்கரில். ஆனால் சொன்னப்பா நல்லதை சூஸ் பண்ணா, நீ என்ன கோபத்தை சூஸ் பண்ணுங்கிறியா? சில பேர் நினைக்கிறான் எப்போது என்ன ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்களே, நல்லா வாழ. அதான் சொல்கிறாரு, முற்பனை வச்சுட்டாங்க ஆசீர்வாதம் சாபத்தை வச்சுட்டு நீ நல்லா இருக்கிறான்னா ஆசீர்வாதத்தை விரும்பு. சில சபைகளில் சாபத்தையே பேசுவாங்க, செல்வ பேச மாட்டாங்க, வறுமையை பேசுவாங்க. எதுக்கு உனக்கு பாரு காசு, உனக்கு எதுக்கு உனக்கு பொருளாதாரம், எதுக்கு சொந்த வீடு, உனக்கு எதுக்கு இது பெரிய கம்பெனியில் வேலை, கஷ்டம் வரப்போறாரு, எல்லாத்தையும் விட்டு செய்யாத. இப்போ காய்கறி கடையில் போயிட்டு மட்டன் கடை கொடுப்பானா? காய்கறி கடைக்கு போகிறீங்க, மட்டன் கொடுப்பானா? இப்போ காய்கறி கடைப்பா, காய்கறி தான் கடைக்கு வேணுமா? மட்டன் வேணும்னா மட்டன் கடைக்கு போகணும். கரெக்டுங்களா? அப்போ நல்லது வேணும்னா ஆசீர்வாதம் வாழணும்னா நல்ல சபைக்கு வரணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? அது சொல்கிற ஆண்டவர், என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, என் வாயில் ஒன்றும் கிடையாது. நீ மரணத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் நன்மை எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி வச்சுட்டேன், நீ சூஸ் பண்ணி நீ டிக் பண்ணுன்றாரு. நம்ம நல்லா டிக் பண்ண மாட்டாங்க, கெட்டதை டிக் பண்ணுவாங்க, சாபத்தை டிக் பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க, தரித்திரத்தை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே போனா வரும், உனக்கு தரித்திரம் தான் கிடைக்கும். உனக்கு நல்ல விஷயம் யாரும் பிடிக்காதுங்க. கரெக்டாக நல்ல விஷயம் யாருக்கும் பிடிக்காது உலகத்தில். ஆனால் சொல்கிறார் முதல் எனக்கு வார்த்தை கீழ்ப்படி, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். முதலாவது பாருங்கள், அதுலேயும் பாருங்கள். உபாகம் 11 எடுங்களேன். உபாகம் 11
26, 27. உபாகம் 11, 25, 26. சாரி, 27, 28. ஆமே, போதும் போதும். 27 பார்த்து 26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தை வைக்கிறேன். இதுதான் அப்படி சொல்லுது 11. 27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே, நான் உங்களுக்கு போதிக்கிறபடியே தேவனா கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமா, கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால். ஆமென். அப்போ நீங்கள் என்னைக்கு உங்கள் மாம்சப்படி நீங்கள் நடக்கிறீங்களோ அப்போ ஆசீர்வாதம் கிடைக்காது. வசனத்தை நீங்கள் என்னைக்கு நீங்கள் ஒதுக்குறீங்களோ நிராகரிக்கிறீங்களோ அப்போ உங்களை அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா, அப்போ தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுவும் சபையில் சொல்கிறோம், சபைக்கு வாங்க, தேவன் ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க, அப்போ எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், கூட கொடுப்பான்னு சொல்கிறோம். அவன் கீழ்ப்படுறது கிடையாது. அப்போ எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்புறம் சொல்கிறது ஒரே கஷ்டமாக இருக்குது, சம்பாதிச்ச காசெல்லாம் ஓட்டப்பையில போட்ட போகிறதுன்னு தெரியல, வரதுன்னு தெரியல. எப்படி கிடைக்கும்? கீழ்ப்படுதல் கிடையாது. கீழ்ப்படுதல் வந்து வச்சுக்கோங்களேன், நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் பாட்டு பாடுங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சபைக்கு வாங்க, டைம் தடிக்கு வாங்க, நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களாம் வருவீங்க. அல்லேலூயா. அப்போ என்ன, அது ஆண்டவர் பார்க்குறாருல. ஒரு போதவருக்காக வாழக்கூடாது. நீ ஆண்டவர் பாடுங்க, நீ நலமான செய்யணும் நீ. ஆமென். அப்போ உனக்கு தான் சொல்றாரு, நீ வார்த்தை கீழ்ப்படுங்கன்னா நான் அவனை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஒரு தலைமுறைக்கு கிடையாதுப்பா, 1000 தலைமுறைக்கு நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆமென். அவன் கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? உகந்த முதல் கனியை கொடுக்கணுமா? சரி, சபைக்கு என்னோட சபைக்கு தரும்போது வெறுங்கையா வராதுன்றாரு யாத்திராகமத்தில். வெறுங்கையா வராது. பழைய பண்ண சமூகம் தரும்போதெல்லாம் உகந்த பலியை கொண்டு வருவாங்க. தன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆடை கொண்டு வருவான், மாடை கொண்டு வருவான். ஆமாம், அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது பலியிட வெறும் சும்மா வரக்கூடாது ஆடு சமூகத்துக்கு சொல்கிறாரு. அப்போ நீ நம்ம ஆடு மாடு பலியிடுறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பலியிடணும்? நம்ம சம்பாதிக்கிற முதல் பலனை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். ஆமென். நான் சொல்லி வசனம் தான் சொல்லுது. பார்த்துக்க வேணாம், பார்க்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22. சாரி, யாத்திராகமம் 23, 19. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பக்கம் 99, பழைய ஏற்பாடு 19. சவுண்டா படிங்க. உன் நிலத்தில் முதல் விளைச்சல், முதல் கனியை தேவனாகிய கொண்டு வருவாயாக. போதும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கற்றுக்கு நம்ம என்னென்ன பெஸ்ட்டானது ஒரு கற்று நம்ம கொடுக்குறோம். நம்ம கரெக்டுங்களா? நம்ம திறமையை கொடுக்குறோம், நம்ம தாளத்தை கொடுக்குறோம், நம்ம டைமை கொடுக்குறோம், நம்ம பலனை கொடுக்குறோம். கேட்குறீங்களா இல்லையா? ஒரு மனுஷன் நம்ம ஆண்டவர் என்னென்ன கொடுத்து ஞானத்தை கொடுக்குறோம், ஆண்டவர் நம்ம கொடுத்து அதை கொடுக்குறோம். கரெக்டுங்களா? நம்மகிட்ட எதுவுமே கிடையாதுல்ல. வரும்போது தெரியுமா, அவர் எல்லாத்தையும் கூட குழந்தைய பிறக்கும் உள்ளே வச்சு அனுப்புகிறோம் பூமிக்கு. அப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம். கரெக்டுங்களா? அநேகத்தை ஊழியம் செய்கிறோம். போயிட்டு நம்ம தேவை நம்ம எனர்ஜியை கொடுக்குறோம், நம்ம டைமை கொடுக்குறோம், நம்ம பலனை கொடுக்குறோம், நம்ம தாளத்தை கொடுக்குறோம். அவர் கொடுத்து அவர் கொடுக்குறோம். அப்போ நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் யார் தராது? ஆண்டவர் தராரு. ஆமென். இல்லை பலனை நம்ம சம்பாதிக்க முடியுமா? நீ வியாதியில் கடந்து நம்ம சம்பாதிக்க முடியாது. போயிட்டு வேலைக்கு போக முடியுமா? முடியாது. தெரிஞ்ச புத்தியில் லூஸ் பஸ் பைத்திய சுற்றி இருந்தனா பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்போ என் வேலை, என் திறமை, என் சாமர்த்தியம் சொல்லக்கூடாதான். அவருக்கு கிருபை, அவர் பலத்தில் சம்பாதிச்சேன் நான். அல்லேலூயா.
அதனால தான் உங்களை கொடுக்க முடியல. உனக்கு என்னென்ன உனக்கு பணம் வருதோ எல்லாத்தையும் தசமபாகம் கொடுக்கணும். நீ சரி, நான் இப்படி சொல்றேன்னா நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் கொடுக்க சொல்றேன். அதுதான் கீழ்ப்படுது. அதுதான் அவர் சொன்னா நான் செய்யணுமா? என் பணம் பிடிக்கக்கூடாது, பணம் கூட பேசக்கூடாது. நம்ம காணிக்கு போடுவோம் பாருங்க, பரிசு எடுப்போம், 100 500 எடுக்கலாம் பார்ப்போம். இல்லை இல்லை உள்ள மைனஸ் சொல்லு, இதுவே இதை எடு, கம்மியாக இருந்து எடு, அது போடு. என்ன பணம் கூட பேசுது, நான் தான் கடவுள், உங்களுக்கு விற்கிறமா மாறுதாங்க. சில டைம் நம்ம பக்கத்தில் பார்க்குறா சொல்லி போட்டு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டு ஐயோ பணம் போயிடுச்சு எடுத்துன்னு போகிறாங்க. ஏன் பணம் உனக்கு கடவுளாக இருக்குது, அங்கே உனக்கு கொடுக்க முடியல. பார்த்தீங்களா? அது ஆனால் சொன்னார், உனக்கு என்ன எல்லாத்தையும் எடுத்து 10 மணிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு வெய், ஃபஸ்ட்டு எடுத்து எனக்கு நீ வெய், அப்புறம் காரியம் நீ செஞ்சுக்கோன்ற. அதுக்கு தான் சொன்னார். அதுதான் பழைய ஏற்பாடு சொன்னார், எல்லா தசமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமே. அது சமையல் சொல்லு, தசமாக கொடுங்க, கொடுத்தா தான் ஆசிரியர் கேட்டு அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ நான் சம்பாதிச்சு கொடுத்து பாஸ்டர் கொடுக்கணுமா? பாஸ்டர் சொந்த வீடு இல்லையா? நல்லதாக இருக்கார் பாஸ்டர், அவருக்கு நான் கொடுக்கணும். எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுக்க சொல்லலையே, நீ கொடுத்தாங்க ஆக போகுது. என்னை போஷிக்கிற கஷ்ட மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. ஊழியத்தை கொடுத்தது அவரை நடத்த போகிறாரு. என்ன குடும்பத்தை கொடுத்தது அவரு, பிள்ளைகளுக்கு கொடுத்தது அவர், எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாக தேவன் எனக்கு கனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க, அவர் உங்க திரும்பி கொடுப்பார் உங்களுக்கு. அமுக்கி குலுக்கி உன் மடியிலே சரிந்து விழும்படி கொட்டுவார்களாம். ஆமென். நீங்க எந்த அளவில் அழைக்கிறீங்களோ அந்த அளவில் உங்களுக்கு அழைக்கப்படும் வசனம் சொல்கிறது. ஆமென். இதெல்லாம் கவனிக்கணும். எதுக்கு கொடுக்க சொன்னாரு? மல்கியா 3:10 என்ன சொல்லுது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி முதலாம் கனியாக தசம பாகத்தெல்லாம் நீ பண்டகசாலை கொண்டு வா, அப்போது வானத்தின் மதகளை ஜன்னலை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை சோதிக்க சொல்றாரு. எங்கேயுமே அந்த வார்த்தை இருக்காது. அவரே சொல்லாரு, என்னை சோதித்து பாரு என்றாரு. நீ கொடுத்துட்டு சோதிச்சு பாரு. ஆமென். உன் பங்கு நிரம்பி வழியும், உன் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து ஓடும். அல்லேலூயா. சூப்பர் லிவிங், சூப்பர் அபண்டன்ட் லிவிங். ஆமென். நீங்கள் நிறைய சபைகள் நீங்கள் தசமாக கொடுக்க மாட்டுறாங்க. காரணம் என்ன? அது நம்ம ஏன் கொடுக்கணும்? நம்ம கொடுமை இல்லையா? நமக்கு வீட்டு வாடகை கட்ட தேவையில்லையா? வாடகை கொடுக்க தேவையில்லையா? பொருட்கள் வாங்க தேவையில்லையா? ஹாஸ்பிட்டல் கொடுக்க தேவையில்லையா? முதல்ல கத்திரிக்கு கொடு. கத்திரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் உனக்கு. அதோட வியாதியில கூட்ட மாட்டார். எப்போது நீ அவருக்குன்னு எடுத்து வைக்கிற பார்த்தியா முதலாவது பங்கை, நீ கத்திரிக்குரியது ஆராதிச்சு கொடுக்குற பார்த்தியா? அது நம்ம சபையில் சொல்ல காணிக்கை போடும்போது ஆராதிச்சு கொடுக்கணும். காணிக்கை போட சொல்லிட்டாருங்க, எடு வந்தால் கொடுக்கணும், அப்படி கொடுக்கூடாது. அது கிடையாது. ஆராதிக்கணும். ஆண்டவரே இந்த பணம் ஆதாரம் இல்லை, இந்த பணத்தால் வாழ்ல ஆண்டவரே, உங்களால் வாழ்கிறேன், நீங்கள் தான் என் ஆதாரமானவர் என்றவர் அறிக்கை விசுவாசமாக கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ சொல்கிறாரு, மரணத்தை ஜீவத்தையும் ஒரு மேலே வச்சுட்டேன்பா, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றி அமைக்க போகிறீங்க, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இருக்கீங்களா? உங்கள் வாயை மாற்றினாதான் உங்கள் வாழ்க்கை மாறும். சொல்லுங்கள். என் வாயை மாற்றினாதான் என் வாழ்க்கை மாறும். பிரதர் சொல்லுங்கள் பிரதர். என் வாயை மாற்றினாதான் என் வாழ்க்கை மாறும். என் எண்ணத்தை மாற்றினாதான் என் வாய் மாறும். என் எண்ணத்தை மாற்றினாதான் என் வாய் மாறும். என் வாய் மாறினாதான் என் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறினாதான் என் வீடு மாறும். என் வீடு மாறிடுச்சுன்னா சுற்றுப்புறம் மாறும். சுற்றுப்புறம் மாறிடுச்சுன்னா சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறிடுச்சுன்னா தேசமே மாறும். அல்லேலூயா. அப்போ எல்லாம் எங்கே வருது? இதுக்கு எல்லாமே பிரின்சிபல் எங்கே? வாயில தான் இருக்குது. இந்த ஒரு கீ இந்த நாவால தான் இருக்குது. ஆமென். உன் வாழ்க்கைக்கு கீ எங்கே இருக்கு? உன் நாவு. அங்கே வச்சார் ஆண்டவர், நாவல் வச்சார். மரணம் ஜீவனம் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அது பிரியப்பட கனியை புசிப்பார்கள். நீ
நீ நல்லதை புசி, நீ தீமையை புசிக்காத, வியாதியை புசிக்காத, செழிப்பை புசி. சொல்றது கண்டிப்பாக வளருங்க. ஆமென். பிள்ளைங்க சரியில்லையா, திட்டக்கூடாது, பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு கரண்டு மூணாக இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்கலாம், பேச்சு கேட்காம இருக்கலாம். அதனால பிள்ளைங்க பேய் ஆகிடாது. பிள்ளைங்க தான். ஆமென். இருக்கீங்களா? வசனம் சொல்லும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று. ஆமென். அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க சரியில்லாத ஆண்டவரே, கீழ்ப்படிய மாட்டுறாங்க ஆண்டவரே. அவன் நீங்களே கீழ்ப்படுது, பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமென். கர்த்தர் கீழ்ப்படி சொன்னாரு, நம்ம கர்த்தர் கீழ்ப்படி கிடையாது, புருஷனும் கீழ்ப்படி கிடையாது, பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அங்கிருந்து வரணும், மேலேருந்து வரணும். அப்படியே பிரின்சிபல் நடுவில் கூறக்கூடாது. நீ கர்த்தர் கீழ்ப்படுச்சுன்னா கணவர் கீழ்ப்படிவேன், பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. கணவர் அன்பு கமைப்பார், நேசிப்பார் உங்களை. அதான் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும். பிள்ளைங்க போய் எப்படி நேசிப்பாங்க உங்களை? நீ அன்பாக இருந்தால் பிள்ளைங்க உங்களை நேசிப்பாங்க. நீ வெறுப்பை கொடுத்தனா வெறுப்பு கஷ்டப்பட்டு தான் உண்மையில சுமத்துவாங்க அவங்க. இதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக டைமில் ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் போகும்போது பிசாசோட தந்திரம் என்னது? குடிக்காதவங்க கூட மாற்று வழி குடிக்க வைக்கிறான். கேட்டு பாருங்க. ஏதோ ஒரு தாக்கத்தில் நான் பாதிக்கப்பட்டேங்க, அப்போ ஆரம்பித்தேங்க, இன்னொரு உடம்பு இல்லைங்க என்னால், விட்டுனும் பார்க்குறேங்க, சத்தியம் கூட போட்டேங்க நான், ஆனால் அடுத்த குடிச்சு வரேங்க. பிசாசோடைய மாற்று வழி அதெல்லாம். ஒன்று ஹாஸ்பிட்டல் பண்ண சொல்கிறாங்க, தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரான்னாங்க. அது போட்டு தூக்கம் வரல, அதுக்கு மாதிரி போதை மாதிரி கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்லையே. இல்லை ட்ரக்லஸ் மாதிரி போதை மாதிரி ஆகிடும். அப்படியே மந்த மாதிரி அப்படியே எங்கே இருக்குன்னு தெரியாது உடம்பு, அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நீ தூக்க மாத்திரை வேலை செய்யலையே, இன்னும் அது டோஸ் அதிகம் கொடுக்குறாங்க, போதை மாதிரி கொடுக்குறாங்க. இன்னொரு வழி என்ன சொல்கிறான்? குடி, பாக்கு போடு, ஏதோ ஒரு தீய பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறான், மைண்டை திசை திருப்புறான். எப்படியாவது ஒன்றுன்னா அவன் கண்ட்ரோலில் வைக்கணும், உன்னை அவன் கையில் வைக்கணும், உன்னை நீ அவன் கை மீறி போயிடக்கூடாது, நீ அவன் நாட்டி படைக்கணும் பார்க்குறான். அது தேவன் சொல்கிறாரு, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத, அப்படியெல்லாம் போயிடாத, வழி மாறி போயிடாத, நான் கூட நான் இருக்கேன், நான் வலதுக்கே பிடிச்சிருக்கேன், பயப்படாத, நான் சொல்லியிருக்கிறேனே, நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுங்க அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென். பிசாசே, பொய்யனே, பொய்க்கு பிதாவாக சாத்தானே, நீ கொண்டு வருவது வேதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன் தரிசனத்தை விட்டு வைக்காத பிசாசே, உன் சாபத்தை விட்டு வைக்காத. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உன் எதிர்த்து நிற்கிற போ. ஆமென். அப்படி எதிர்த்து நின்னால் பிசாசுங்களை விட்டு ஓடி போவான் வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எங்கே போட்டோம் வாயில நீங்கள் ஏற்க வைக்கணும் பிரமாணத்தை. நீங்கள் இந்த பிரின்சிபலை நீங்கள் வாயில சொல்லி அறிக்கை இடணும். ஆமென். கெட்டது தானாக வந்துடுதுங்க, வருதா இல்லையா? கெட்டது குழந்தைங்க எல்லாருக்கும் தானாக வரும், சாபவார்த்தை தானாக வரும். நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, மண்ணா போய்விடா, சிம்பிளா சாதாரண பேசுவாங்க கேஷுவலாக. நீ நல்லா இரு சொல்லு, வராது. நல்லா நல்லா இருக்கு மனதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே. ஆமென். இயேசுநாதரோட சீஷன் அவர் மார்கழி 10 இயேசுநாம யோவானு மார்கழி சாய்ந்து கொண்டாராம். அது வயசான காலத்தில் எழுதுறாரு சபைக்கு. அவர் வயசான காலத்தில் மறிக்க போகிற எழுதுறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கே வாழணுமா? நீ ஆத்மாவில், உன் மைண்டை நீ வாழணும். நீ முதலாவது நீ ஆத்மா என்னது? மைண்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வாழ்ந்தால் தான் வாழ்க்கை நல்லா வாழ முடியும். நீ இங்கே கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இங்கே கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு காலேஜ் மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் காலேஜ் மாதிரி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது.
இப்படி தான் பேசணும், இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். ஏன்னா சபையில் பார்க்க கத்துவாங்க, ஒரே எகிரி கொதிக்க போகிறது. ஓஹோ அப்பா வீடு போய் பார்த்து திரும்பி பிரச்சனை தான் திரும்பி ரெடியாக இருக்கும். ஆனால் வார்த்தையை கேட்க 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 நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். நீங்கள் அல்லேலூயா சொன்ன வார்த்தையை உன் கண்ணு முன்னாடி நிறுத்திக்கோ, மனசை எழுதிக்க. வார்த்தை என்ன பண்ணணும்? கண்ணு முன்னாடி நிறுத்திக்கணுமா? ஆமாம், வார்த்தையை உள்ள இது பழகக்குள்ள எழுதிக்கோன்றாரு. 10 ரூபா காத்துக்கோ, திருட வருவோம், திருடி போயிடுவான். வார்த்தையை 10 ரூபா காத்துக்கோ, எல்லா காவலோடு காத்துக்கொள்ளு. ஆமாம், என் வார்த்தை கண்ணு முன்னாடி வெயி, அதை நீ அசைக்கப்படாது இருப்பாய் நீ. ஆமென். கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன் வார்த்தையை, அதான் நான் அசைக்கப்படுவது என்று தாவீது சொல்கிறான். ஆமென். கொஞ்சம் பிரச்சனை வரட்டும், ஆடி போயிடுவாங்க. அப்படியே நல்ல ஆள் கூட சரி உள்ளிடா போக, வாழ்க்கை ஏவர் போயிட்டு இருக்கா, பழைய மாதிரி இல்லைக்கா, என்னாவோ வாழ்க்கையாக்கா, ஒரே டென்ஷனாக இருக்கக்கா. என் கணவர் நினச்சி பிள்ளைங்களை நினச்சி, அப்பா ஆண்டவர் பார்க்குற வேலையில தெரியலக்கா, ஆண்டவர் பார்க்குற வேலை தெரிய மாட்டேது எனக்கு, ஒரு ஜபத்து பதில் வரலக்கா, சோர்ந்து போயிட்டேன். அவரே செய்ய மாட்டாருக்கா, அவரு எனக்கு செய்ய மாட்டார். அவர் அப்படி நிறைய பேர் இருக்கா, அவங்க தான் எனக்கு செய்ய மாட்டார். பச்சை பார்த்து பார்க்குறாருக்கா. அவர் ஆண்டரை குறை சொல்கிறது முறுமுறுக்கிறது. ஆண்டை பிடிக்காதது குறை சொல்கிறது முறுமுறுக்கிறது தான். பிசாசு அதை செய்ய வைப்பாங்க. ஆமாம், ஆண்டுடைய பிள்ளையே கேட்கலாம். கர்த்தர் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாம் கிட்ட, நான் யார்? சர்வவல்லமையுள்ள தேவன் என்றார். இவர் எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு? ஆபிரகாம் கிட்ட நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று அவர் சொல்கிறாரு. ஆபிரகாம் சரிங்க ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நீ சர்வவல்ல தேவன் தான், எனக்கு குழந்தை கொடுங்கப்பா. நீ சர்வவல்ல தேவன் தானே, எனக்கு குழந்தை கொடுக்கல. நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க? வேலை வெட்டியெல்லாம் கூப்பிட்டீங்களா? என் பிள்ளைய விட்டுட்டு, சரி என் அப்பா அம்மா விட்டுட்டு, என் சொந்தக்கார தம்பியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஊரை விட்டு ஓடி வந்தனே, நீங்கள் சர்வவல்ல தேவன் சொல்கிறீங்க, ஒரு குழந்தை கொடுக்க முடியாது அவங்களால? அப்படி குறை சொல்ல குழம்புல என்ன சொன்னான்? ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே. மனசில் அப்படி கொட்டுறான். அப்படியே அப்பாவுக்கு பிள்ளைங்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. பிள்ளைங்க நினைக்க எல்லாம் கேட்கலாம். அது அவங்க உனக்கு ஆர்டர் படம் வச்சுங்க, நீ செஞ்சாகணும், வச்சாகணும். நீ அப்படா, நீ எனக்கு நீ செய்ய மாட்டியா? நீ செய்வியா? நீ கோபம் வந்துடும். மனசுக்கு அப்படியே குழந்தை போல சொல்லிப்பார் ஆண்டவர்கிட்ட. கண்டிப்பாக செய்வார். சந்தோஷம் நேரமாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. சந்தோஷம் நேரமாக இருக்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அப்போ ஆபிரகாம் விசுவாசனாவே மைண்ட் அவர் ஆபிரகாம் பாரு என்றார். நீ அந்த அக்காவை பார்க்காத, அந்த ஐயாவை பார்க்காத, அந்த போதகரை பார்க்காத, ஆபிரகாமை பாரு. அது அவந்த விசுவாசத்தில் தகப்பனானான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய கணக்கு நீதி வைக்கணும்னா அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாம் விசுவாசித்து அது அவனுக்கு என் கணக்கில் நான் நீதியாக சீட்டான்றார், அக்கௌண்ட்டில் சீட்டான்றாரு. அப்போ அவருக்கு நீ பெருநாள் அவனுக்கு நீதி வேணும், உனக்கு நீதி வேணும், உனக்கு விசுவாசம் இருக்கணும். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். என்கிட்ட பெறணுமா, என் கணக்கில் வைக்கணுமா? நான் நீ எத்தனை உபவாசம் போட்ட, நீ எத்தனை பேருக்கு ஏழை ஜனக்கு நீ உதவி செஞ்ச, அன்னதான பணம், இதெல்லாம் நீதி எழுத மாட்டார். என்னை விசுவாசிக்கிறியா? அதுதான் கணக்கில் வைக்கப்படுவாங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவன் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எதுங்க நீ விசுவாசம் இல்லை, நீ எதுவுமே எதிர்பார்க்காதான் கிட்ட நீ கனவு கூட காணாத கொடுப்பான்னு, அது வராது உனக்கு என்றாரு. விசுவாசத்து தான் கிடைக்கும். விசுவாசனுக்கு எல்லாமே ஆகும். அல்லேலூயா. ஒரே சொல்லி முடிச்சுறேன். மத்தியில் பார்த்தீங்கன்னா பத்திமைய குருடன், யாரு? பத்திமைய குருடன் வழி அருகே பிச்சை கேட்டு இருக்காங்க. அப்போது ஜனங்க இயேசுநாதர் போயிட்டு இருக்காரு, ஜனக்கூட போயிட்டு இருக்கு. அவன் கேட்குறான் பக்கத்தில், ஐயா யாரையா அது போகிறது அப்படின்னு. இவர் இங்கே நஸ்ரேனாக இயேசு போயிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாங்க? நஸ்ரேனாக இயேசு போயிட்டு இருக்காரு. எதுக்காக போய் நஸ்ரேனாக இயேசுன்னா, அவர் நாசரேத்தில் ஊரில் பிறந்ததால அவர் போய் இயேசு நாசரேத்தில் பிறந்ததால நஸ்ரேனாக இயேசு அழைச்சாங்க அவரை. அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ நம்ம பொலிட்டிக்கல் லீடர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கார். அவர் பேர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க. அவனே பழனிசாமி தான்.
அது கோவையில் எடப்பாடி கிராமத்தை பிறந்ததால கூப்பிட எப்படி கூப்பிடுறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிடுறாங்க. கரெக்டுங்களா? காத்தாடி ராமமூர்த்தி, காத்தாடி ராமமூர்த்தி சினிமா இருக்கிற பழைய ஆட்டு இருந்தார். அவர் காத்தா வச்சிருந்தார். அவர் காத்தா விட்டு இருந்தாரா? அது பேர் ராமமூர்த்தி, பட்ட பேர் அது. அதே மாதிரி இது பேர் இயேசு தான். நாசில பிறந்ததால நசரனாக இயேசுன்னு அழைக்கப்பட்டார். இவர் கூட சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எங்க போறான்? கத்தக்கூடாது. பிச்சைக்காரனே பிஸியா போயிட்டு இருக்காரு. ஐயா எவ்வளவு கூட சுத்திட்டு இருக்கு. பப்ளிக் ஃபிகர் அவரு, மீடியாவில் போயிட்டு இருக்க கூட. நீ குளிக்காதவன், அழுக்கு 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 திணி போட்டுருக்கிற, நீ கூப்பிடுற அவரை. நாங்க சொல்றோம் நசரேயனாகிய நாங்க இயேசுன்னு கூப்பிடுற, தாவீதின் குமாரனே. மறுபடியும் கூப்பிட்டு விட்டோம். அதிக பயங்கர, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அத்தனை பேர் கூப்பிடுறாங்க. இயேசு கண்டுக்கவே இல்லை, போய்கிறாரு. இதுக்குள்ள பார்த்தீங்க ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவேன்னு. அல்லேலூயா. திரும்பி நிற்கிறாங்க. ஆமென். அவளை பிஸிலையும், அவள் ஷெடியூல்லையும், அவளை கூட்ட நெரிசலையும் அவன் கேட்ட ஒரு வார்த்தை, எவ்வளவு சவுண்ட் இருக்கும், இறைச்சலா இருக்கும். தாவீதின் குமாரன் சொன்ன நின்றாங்க. இன்னும் சொல்ல கூட்டிட்டு வாங்க அவனை. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் என்ன சார் பண்ணான்? முன்னாடி அவன் எழுது என்ன பண்ணானா, தனியா பிச்சைக்கு சால்வை இருக்கு பார்த்தீங்களா? பிச்சைக்காரன் என்ன போட்டுப்பாங்க? அழுக்கு துணி சால்வை போட்டுப்பாங்க. இல்லை அது அவன் ஸ்லிப்பர் அடிக்காது. பிச்சைக்காரங்க இவங்கன்னு அது ரசனா போடுறதுனால இவங்க பிச்சைக்காரனுக்கு தெரியும். அந்த சால் எடுத்து வெளியே போட்டானா. அல்லேலூயா. இன்னும் கண்ணு வரல அவனுக்கு. ஆண்டவர் என்ன கேட்டார் பார்த்தீங்களா? கேட்ட உடனே எழுந்து நின்று சாலை எடுத்து தூக்கி போட்டு நான் பார்வையிட வேணும் என்றானா. அல்லேலூயா. ஆமென். ஆமா சொல்றாரு, நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக கடவுள் என்றார். ஆமென். அந்த நேரம் என்ன பண்ணானா? ஆண்டவர் மேல போயிட்டானா. ஆமென். அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாம என்ன செய்ய வேணும் உனக்கு கேட்கிறாரு. நான் அவன் முதலாவது ரசத்துக்கு எல்லாரும் சொன்னாங்க, நீ பிச்சைக்காரனே எனக்கு கேவலமாக ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ் என்ன பண்ண எடுத்து போட்டுடலாம். ஆமென். நீ பிசாசுல சொல்றான், நீ எதுக்கு உதவ மாட்டேன், உனக்கு திறமை கிடையாது, நீ சபிக்கப்பட்டவன், கர்த்தர் செய்ய மாட்டாரு, உன்னை எல்லாம் மறந்துட்டாங்க, கர்த்தர் மறந்துட்டாரு உன்னை, நீ கோயிலுக்கு போய் ஒன்றும் கிடைக்கல உனக்கு, நீ கைவிடப்பட்டவ, நீ தள்ளப்பட்டவ, அப்படி அநேக சொல்ல வைப்பான் உனக்கு. நீ கேட்ப, நீ அவனுக்கு கேட்குறேன், நான் அவனுக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னதை விட்டு நான் அவனுக்கு என்ன செய்யணும்? உனக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன் நீ. அப்போ அவன் சொன்னதெல்லாம் தூக்கி போட்டு, ஆண்டவரே உங்களால் எல்லாமே போடும் ஆண்டவரே. ஆமென். நான் சுகமாக விரும்புகிறேன்ப்பா, நான் சிரிப்பாக விரும்புகிறேன். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை தூக்கி குப்பதில் போட்டுறேன். எப்படியோ சாலை தூக்கி போட்டானோ, ஊரால் சொன்னதெல்லாம் தூக்கி போட்டு உங்களால் எல்லாமே கூட ஆண்டவரே, உங்களால் செய்ய எனக்கு செய்வீங்கப்பா. பல உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி லேசான காரியம் சொன்னீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆசிரியருக்கும் லேசான காரியம் ஆண்டவரே. எனக்காக சொந்த குமாரனே கொடுத்தீங்களாப்பா, எனக்காக உயிரை கொடுத்தீங்களா ஆண்டவரே, ரத்தம் சிந்தினீங்களேப்பா. அடே சுகத்தை கொடுக்க எப்படி ஆண்டவரே, பணம் கொடுக்க எப்படி ஆண்டவரே, தம்மை தொழில் கொடுக்க யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பாதம் சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே உண்மையை அடைக்காம நம்பி ஓடி வந்திருக்கான்ப்பா. என் ஆசீர்வாதத்தை சொல்லி பாருங்க, உன் பங்கு நிரம்பி வழிந்து ஓடும். அல்லேலூயா. அந்நிய கண்கள்ல உன் சொந்த கண்கள் அதிசயங்களை பார்ப்போம். ஆமென். அப்ப நமக்கு தேவை விசுவாசம். எல்லா பழம் எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு, அவர் தச்சனுடைய குமாரன், யோசேப்புடைய பையன், கண்டுக்கவே இல்லை. அவரு தாவீதின் குமாரன் சொல்லி நின்றாங்க. ஆமென். அப்ப விசுவாசத்தை பார்க்கிறார் அவர். அந்த பர்த்மேன் குருடன் விசுவாசத்தை பார்த்தார். அவனை உடனே நின்றாராங்க. அப்போ நீ விசுவாசம் கூப்பிட்டனா ஒரு செவி கொடுப்பார். அவர் என்ன செய்யணும் கேட்பாரு. என்ன வேணும் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. காக்கை குருவிகளை போஷிக்கிற தேவன் உன்னை எப்படி மறப்பார்? உன்னை உள்ளங்களே வரைஞ்சிருக்கிறாரு. உன் தலையில் மயிலில் எண்ணப்பட்டிருக்கு. ஆமென். தலையில் ஆச்சரியமா இருக்குங்க. தலையில் மயில்களை எண்ணப்பட்டிருக்காங்க. எவ்வளோ மயில் இருக்கு தலையில், என்ன முடியுமா? இல்லை ஏதாவது எண்ணி வச்சிருக்கிறாராம். என் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்றாரு. ஒரு முடி கீழே விழுந்ததுன்னா மைனஸ் பண்ணிப்பாரு. மீதி இவ்வளோ முடி இருக்கு.
இவ்வளோ பார்த்து 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 உங்களை உண்டாக்கியிருக்காரு உங்களை. நீங்கள் நீங்கள் விலையே பெற்றோர்கள், உங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. உடன்படிக்கை ஜனங்கள் நீங்கள். அல்லேலூயா. தாயே மறந்தாலும், இந்த உலகமே கைவிட்டாலும் உன்னை மறக்காதவர், உன்னோடு கூட எப்போது இருக்கிறவர், சதா காலமும். ஆமென். கர்த்தர் மிக நல்லவர். எழுதி நிற்போம், அடுத்த பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் அநேக காரியங்களை பார்க்க வரும் வாரத்தில். ஆமென். நிறையா சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் நிறைய காரியங்கள் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு கதையை போல் அப்படியே போக போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா சிந்து பாத்து கதை. நான் சின்ன வயசில் சிந்து பாத்து ஸ்டோரி இன்னும் போட்டுருக்கேன். 25 பேப்பரில் சிந்து பாத்து. எப்பா கன்னித்தீவா ஏதோ ஒன்று இன்னும் போட்டுருக்குறாங்க. டிவி சீரியலு நாடகம் மாற்றி மாற்றி போடுறோம், போட்டதே போடுறோம். இங்கே பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம. அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கேட்க போகிறோம். நீ சுகமாக வாழும்படி, நன்மையும் கிருபையும் தொடரும்படி, நீ பலனுள்ளாகும்படி நல்ல வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ க்ளோரி. எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றி அமைப்பது, வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே வியாதிகள் துன்பங்கள் சூழும்போது, குறைவைகள் சூழும்போது, ஆண்டவரே எப்படி இருந்து வெளியே வர்றது நீ தெரியாமல் நிறைய பேர் அதுக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்காங்கப்பா. எங்களுக்கும் நீ வழியை வச்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னீங்களா ஆண்டவரே. உங்கள் வார்த்தையில் ஆவியும் ஜீவனம் வல்லமை உண்டுப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் பலத்திலே பலனடைய, சேனைக்குள்ள பாய மதிலை தாண்ட எங்கள் பலன் உண்டு ஆண்டவரே. நீங்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு, பலன் உண்டுப்பா. நாமே 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 அவையினவரே, இந்த தேவச்சதை கேட்ட ஜனங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. துக்கத்தை மாற்றுவீராக கர்த்தரே. ஒரு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஒரு துக்க நாட்கள் முடிந்து போம். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் சொன்னீங்களாப்பா. உன் துக்கம் சந்தோஷம் மாறும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஆமே நாமே. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கியிருக்கும். சஞ்சாலமும் தவிப்பும் உன்னை விட்டு நீங்கும் சொன்னீங்களேப்பா. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். பயப்படாத சிறுமந்தையே, தேவ ராஜ்யத்தை கொடுக்கவும் பிரியமா இருக்கிறார். சபிக்கப்பட்ட சாத்தானே, பொய்யனே, வஞ்சிக்கிறவனே, வலு சர்ப்பமே, அசுத்தனே, தள்ளப்பட்டவனே, என் ஜனங்களை வாதிக்காத, என் ஜனங்களை வேதனைப்படுத்தாத, உன் குறை வைக்காத, உன் சாமத்தை வைக்காத, பிசாசே வியாதி கொண்டு வைக்காத, இயேசுவின் நாமத்தில் போ. ஓ, in the name of Jesus. பலவீன சரீரங்கள் பலம் பெறட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற வேலையில உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் தெய்வீக சுகம் உண்டாவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக. கால்களை பலப்படுத்துவதாக ஆண்டவரே. உன் கால்களை மான் கால்கள் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற வருவதில்லை, தூங்குவதில்லை. ஆமே நாமே நாமே. ரீகா பாடா ராகா மாத்தே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்மையினாலும் கிருபையினாலும் இவர் முடிசூட்டி விழாக்காண்டவரே. நன்மை என்ற பாரதி சுமத்துங்கப்பா. வேதனைலாம் நீங்கட்டும், மன வேதனைலாம் நீங்கட்டும் அப்பா. துன்பமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. காயங்கள் ஆட்டப்படுவதாக. ஓ, உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. மனசு சமாதானம் நிரப்புங்க ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.